நாம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம இனியா தூங்கி எந்திரிச்சதுமே அவங்களோட பர்த்டேக்காக ஃபர்ஸ்ட் கிளாஸா ரெடி ஆகலாம்னு சொல்லிட்டு ரெடி ஆயிட்டு வராங்க. இனியாவுக்கு பிறந்தநாள் அப்படிங்கறது கூட தெரியாத நம்ம நிதிஷ் சுதாகர் சந்திரிகா 3 பேர் என்ன இது என்னைக்கு இல்லாத அளவுக்கு இன்னைக்கு இவ்வளோ மேக்கப் போட்டு கிளம்பியிருக்க எங்க கிளம்புற அப்படிங்கிற மாதிரி நிதிஷ் கேட்க இனியா எப்பவும் போலதான் இன்னைக்கு என்னோட பிறந்தநாள் நான் கோயிலுக்கு போலான்னு இருக்கேன், நீங்க வாங்க 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு அம்மா வர சொல்லியிருந்தாங்க, அம்மா வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நான் வேலைக்கு போறோம் அப்படிங்கிற மாதிரி இனியா சொல்ல உடனே இதுதான் இனியாவை பழி வாங்கிறதுக்கான சரியான சந்தர்ப்பம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நிதிஷ் என்ன பண்ணனா என்ன என்கிட்டயே அல்வா கொடுத்துட்டு உன்னோட பர்த்டே அதுமா அந்த ஆகாஷ் பையில பார்க்கலான்னு போறியா, அவன் உன்னோட எக்ஸ் தானே, அதுக்காக தானே இப்படிலாம் ட்ராமா பண்ணிட்டு இருக்க நீ அப்படிங்கிற மாதிரி நம்மளோட நிதிஷ் கேட்குறாரு. இதை கேட்டதுமே இனியா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது, எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே என் மேலே அந்த அளவுக்கு கேரிங்காக இருக்காங்க, உங்களையும் கூட கூட்டிகிட்டு தான் அம்மா வீட்டுக்கு வர சொல்லியிருந்தாங்க, நீங்கள் என்னடனா எப்போ பார்த்தாலும் ஆகாஷ் ஆகாஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷை பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆகாஷ்க்கும் எனக்கும் எந்த விதமான சம்மதமுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக எடுத்து சொல்கிறாங்க. ஆனால் அதை எல்லாத்தையுமே புரிஞ்சிக்கக்கூடிய மனநிலையில் இவங்க கிடையாது. இதனால் நம்ம சந்திரிகா ஒரு பக்கம் சுதாகர் ஒரு பக்கம் என்ன பண்ணாங்கன்னா, இங்கே பாரு இனியா உன்னோட இஷ்டத்துக்கு இருக்கக்கூடாது, இன்றைக்கி உன்னோட பிறந்தநாள், அதனால எங்களுக்கு உன்னோட வாழ்த்துக்கள் சொல்கிறோம் கண்டிப்பாக, அதுக்காக நீ அம்மா வீட்டிலே போய் உட்காந்துருக்கணும்னு எந்த கண்டிஷனும் இல்லைன்னு சொல்கிறாங்க. கரெக்டாக அந்த டைமில் நம்ம பாக்கியா கோபி 2 பேருமே இனியாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு வராங்க. வந்தவங்க இவங்களை பார்த்ததுமே இவங்க முன்னாடி பெரிய ட்ராமாவே போடுறாங்க. நம்ம சுதாகர், வாங்க சம்மந்தி இன்னைக்கு இனியாவோட பிறந்தநாள், நீங்கள் அதுக்காக தான் அவளை கூட்டிகிட்டு போகலான்னு வந்தீங்களான்ற மாதிரி கேட்க நம்ம கோபி ஆமாம் சம்மந்தி, இனியா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வர பிறந்தநாள் இது, அதனால் மாப்பிள்ளையும் இனியாவும் கூட்டிகிட்டு வீட்டுக்கு விருந்து வைக்கலான்னு நாங்கள் ஆசைப்பட்றோன்னு சொல்லிட்டு நம்ம கோபிநாத் சொல்கிறாங்க. உடனே சுதாகர் அப்படியே சம்மந்தி, நீங்கள் இப்படி ஆசைப்படுறதுல ரொம்ப சந்தோஷம்தான், ஆனால் கண்டிப்பாக இதுக்கு நிதிஷ் ஒத்துக்க மாட்டான், நிதிஷ் ரொம்ப பிஸியாக இருக்கான், அவனுக்கு வேலை ரொம்ப முக்கியம், அதனால் வேலை முடிக்காமல் கண்டிப்பாக அவன் எங்கேயுமே வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னாக போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.